ஹாய் காய்ஸ், வெல்கம் டு walkie-talkie. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வித்தியாசமான 6 இன்வென்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, காகிள் ஃபார் பிளைண்ட். என்னடா காகிள் ஃபார் பிளைண்டுன்னா, தண்ணியில் நீச்சல் அடிக்கிறாங்க அந்த காகிள் கிடையாது. இது கண்ணு தெரியாதவங்களுக்காக ஸ்பெஷலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்ணாடி. இது யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பையன் அருணாச்சல் பிரதேசத்தில் கண்டுபிடிச்சான். திடீர்னு ஒரு நாள் கண்ணு தெரியாதவங்களை பார்த்து இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும் சொல்லிட்டு ஆனங் தாடர் என்ற ஒரு பையன் வந்து கண்டுபிடிச்சான். எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட கைத்தடியை வைத்து தான் ஒவ்வொரு இடங்களுக்கும் போவாங்க. முன்னாடி ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இருக்கா, முன்னாடி செவுரு இருக்கா, ஏதாச்சும் பிள்ளை இருக்கா சொல்லி அந்த குச்சியை வச்சு தட்டு தடமாமல் நடந்து போவாங்க. ஸோ இவங்களை பார்த்து இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு கண்ணாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்ணாடி எதை அடிப்படையாக வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க? பேட். உடனே நீங்கள் பேட்டுன்னு சொன்னோடனே கிரிக்கெட் விளையாடுற பேட் நினச்சிக்காதீங்க. வவ்வாலுக்கும் கண்ணு தெரியாது, பட் அதால் வந்து நல்லா கரெக்டாக பறந்து போக முடியும். அது எப்படின்னா, தன்னோட எக்கோ இம்பல்ஸை வந்து முன்னாடி ஒரு சென்சார் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அதை என்ன பண்ணும், ஒரு எக்கோ வந்து இங்கேருந்து முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கான்னு அனுப்பிவிடும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். முன்னாடி செவுரு இருக்குது, ஓகே இங்கே மரம் இருக்குது, மரக்கிளை இருக்குது. ஸோ அப்படியே வவ்வாலால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதே மெத்தடை தான் இந்த காகிள்லேயும் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணாடியில் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சார் வச்சுருக்காங்க. இந்த சென்சார் எதுக்கு பயன்படுதுன்னா, எப்படி பேட் ஒரு வவ்வாலுக்கு பயன்படுச்சோ அதே மாதிரி முன்னாடி ஏதாச்சும் ஒரு காரா பில்லரா மரமாக வருதுன்னா திடீர்னு இந்த சென்சார் அதில் பட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரு கண்ணாடி வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ உடனே என்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அந்த கண்ணு தெரியாதவங்க, ஓகே முன்னாடி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது நம்ம பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்துருக்கு நம்ம இந்தியாவுக்கு. சரி காய்ஸ், செகண்டாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா, வேர்ல்டுலே ரொம்ப சின்ன சேட்டலைட்டை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்கணும். ஆனால் உலகத்திலே ரொம்ப மினி சேட்டலைட்லாம் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அதுவும் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம சென்னையில் இருக்கவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 18 வயசு பையன் 2017 பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்கான். அவன் பேர் பார்த்தோன்னா ரீஃபத் ஷாருக். என்ன கண்டுபிடிச்சான்னு பார்த்தா, ஒரு மினி சேட்டலைட். இந்த சேட்டலைட்டுக்கு ஒரு பேரும் வச்சுருக்கான், கலாம் சேட்டலைட்னு வச்சு இந்தியாவுக்கு பேர் கொடுத்துருக்கான் இந்த பையன். இதை கண்டுபிடிச்சி நாசாவுக்கும் சென்ட் பண்ணியிருக்கான். நாசாவும் ஜூன் மாதம் 2007 வர்ஜீனியாவில் ஸ்பேஸுக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க இந்த சேட்டலைட்டை. தென் ஸ்பேஸுக்கு அனுப்பிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனதுனால இது கலாம் சேட்டலைட்னு பர்மனெண்ட்டாக பேர் வச்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேர் கொடுத்துருக்காங்க நம்ம ரீஃபத் ஷாருக்கு. சரி காய்ஸ், தேர்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பேச்சஸ். அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் புண்ணு வரும், கையில் கொப்பளங்கள் வரும், திடீர்னு தழும்பு மாதிரி வரும், புண்ணாக எழுந்துடும். ஸோ அது மூலியமாகவும் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆகாஷ் மனோஜ் என்பவர் கண்டுபிடிச்சிருக்கார். என்னடா சொல்கிற, புண்ணெல்லாம் இருந்தால் கூட கொப்பளம்லாம் இருந்தால் கூட வருமா அப்படின்னு கேட்டால் கூட, இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது. ஒல்லியாக தான் இருப்பார், அவருக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க குண்டாக இருக்கவங்களுக்கு தான் வரும், ஒல்லியாக இருக்கவங்க ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு கூட வருது. இது ஏன் வருது, எப்படி வருதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, அந்த கொப்பளங்கள் எழும்போது அந்த கொப்பளமானது ஒரு பாசிட்டிவ் இம்பல்ஸ் பாசிட்டிவான ஒரு சார்ஜை வந்து வெளியிடுமா. அது போய் நம்ம ஹார்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டானது நெகட்டிவ் சார்ஜ் இம்பல்ஸ் வந்து வெளியிடுமா. ஸோ இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது தான் ஹார்ட் வந்து பாதிக்கப்படுதான். ஸோ அதனாலேயும் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் மனோஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் திடீர்னு கொப்பளங்கள் எழுதா, இல்லை ஏதாச்சும் காலில் புண்ணு வருது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கவனத்தோடு இருங்க. கவனக்குறைவாக இருந்தால் உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால அங்கே போகிற இமேஜஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதனால் மூலியமாலும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு. ஓகே கைஸ், அடுத்ததாக 4th எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, எனர்ஜி எஃபிஷியன்ட்
கார். இந்த எனர்ஜி எஃபிஷியன்ட் கார் எதை வச்சு செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஸ் காரை ஒரு முன்னுதாரணமாக வச்சு செய்யப்பட்டது. எதுக்காக பார்த்தீங்கன்னா, பொதுவாக ரேஸ்னாலே அந்த ரேஸ்க்கு காருக்கு தேவை ஓவரான பெட்ரோல்ஸும் ஹார்ஸ் பவர்ஸும் தேவை. அதே மாதிரி ஆக்சிடெண்ட்ஸும் அங்கே ரேஸில் நடக்கும். அதனால் காரும் பாதிப்படையும், அதுக்குள்ளே இருக்க மனிதனும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டாகிறான். சில நேரங்களில் மனிதன் இறக்கவும் செய்கின்றான். அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம டெல்லியை சேர்ந்த ரொட்டீன் கேர்ள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டீமாக சேர்ந்து ஒரு காரை வடிவமைத்திருக்காங்க. இந்த காரோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா, வெறும் 3 வீல் தான் இருக்கும். எதுக்கு 3 வீல் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் இன்கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் கூட இந்த காருக்கு அவ்வளோ இந்த 3 வீல்ஸ் போட்டிருக்கிறதுனால எந்த டேமேஜஸும் நடக்காதான். திடீர்னு காரே கவுந்தாலும் பழைய நிலைமைக்கு வந்துடுற மாதிரி டிசைன்ஸ் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதோட டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு மாதிரி ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால எந்த ஒரு டேமேஜஸும் நடக்காது. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் நடந்தாலும் வித்தின் 5 செகண்டில் உள்ளே இருக்க மனுஷனால் வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லி சாதனை படித்து இப்போ நம்ம ஏஷியன் மேரத்தானில் இந்த 3 வீல்டு செல் ஈகோ மேரத்தான் ஏஷியன் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வெற்றி நடை போட்டு இந்த ரேஸும் நடந்து கொண்டு இருக்குது நம்ம இந்தியாவை சேர்ந்த ரேஸ் கார். ஓகே கைஸ், லாஸ்ட்டாக இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் சானிட்டரி நாப்கின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா, மும்பையை சேர்ந்த 12th ஸ்டாண்டர்ட் 3 மாணவியர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு நாப்கின்ஸ் கம்பல்சரி வைக்கணும். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எந்த ஸ்கூல்லையும் கிடையாதுனால எந்த ஸ்கூலும் சரி காலேஜஸும் சரி வைக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அன்ஈஸியாக ஃபீல் பண்ணி நாம்ளே இந்த நாப்கின்ஸ்க்கு ஒரு வழி பண்ணலாம் சொல்லிட்டு 3D பிரிண்டில் ஒரு மாடல் ரெடி பண்ணி அது உண்மையான ஒரு இன்வென்ஷனாகவே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த 3 கேர்ள்ஸும். இது எந்த வழியில் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாப்கின் அந்த மாடல் கிட்ட போனீங்கன்னா அந்த மாடலில் ஒரு சென்சார் வச்சுருக்காங்க அந்த மிஷினில். ஸோ நீங்கள் எடுத்துன்னு போய் கையை நீட்டினாலே அவங்களுக்கு தேவையான நாப்கின்ஸ் வந்தது. ஸோ இந்த நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் பயோடிகிரேடபிளில் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது மண்ணில் மக்கக்கூடியதுனால இது ஃபர்டிலைசராகவும் இது யூஸ் ஆகுது நாப்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வாக்கி டாக்கி. லேர்ன் சம்திங் நியூ. பை.